ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணு ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்றா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒப்பீனியனுக்காக போட்டோ எடுத்து அனுப்புறா. அனுப்புன உடனே அவ ரியலைஸ் பண்றா தப்பான நம்பருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ ஏதோ ஒரு கிரீப் கேவலமா எவனோ ஒருத்த மெசேஜ் பண்ண போறான். நானே இப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டோ அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்கா. அண்ட் அங்க சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை வந்தோடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு அனுப்புறா. சோ அவர் என்ன ரிப்ளை பண்ணிருக்காரு அப்படின்றத அதுக்கப்புறம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோ வந்து யார் யாருக்கோ சென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க, அது எனக்கு வந்துருச்சு. ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேட்க என் ஒய்ஃப் வீட்ல இல்ல. என்னோட 5 குழந்தைங்களும் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த 5 குழந்தைங்களும் எனக்கு தம்ஸ் அப் காட்டுற போட்டோவையும் எடுத்து அவர் ரிப்ளை பண்ணிருக்காரு. சச் a ஸ்வீட் ரிப்ளை. சோ உடனே வந்து அந்த பொண்ணு அதை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி நம்ம வந்து ரொம்ப பயத்துல ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. சோசியல் மீடியா ஷேர் பண்ணக்கு அப்புறம் வந்து டோனி வுட்ஸ்ன்ற பேர் வச்சு கண்டுபிடிக்கும் பார்த்தா அவருக்கு மொத்தத்துல லைஃப்ல 5 குழந்தைங்கள 6 குழந்தைங்க அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் ஏன் இந்த போட்டோல 5 குழந்தைங்க தம்ஸ் அப் காட்டுறாங்க அப்படின்னும் போது இன்னும் அவரை பத்தி தெரிய வரும்போது என்ன தெரிய வருதுன்னா அவருக்கு 6வது ஒரு பையன் இருக்கு. அவன் பேர் கைசர். ஆனா அவனுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. சோ உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு கோ ஃபண்ட் மீ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அந்த பையனோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட $50,000 which is close to 56 லட்சம் இந்தியன் பீஸ்க்கு அதை வந்து ரைஸ் பண்ணி அந்த பையனோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோ ஃபண்ட் மீல காசு போட்டு அந்த பையனுக்கு அந்த காசை ரைஸ் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி 6 பேர் தம்ஸ் அப் கொடுக்கணும். ஸோ கேசெட் வந்து அந்த தம்ஸ் அப் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கும்போது இட் வாஸ் சோ ஹார்ட் வார்மிங். அவருக்கு ஆல்ரெடி வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இந்த ஒரு பொண்ணு போட்டோ அமிச்சு போட அப்படின்னு விட்டுருக்கலாம். இல்லைன்னா இப்போ கிரீப்ஸ் மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா he decided to be kind and see how God gave back to him. Being kind doesn't cost you anything. ஒரு நல்ல மனசோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஒரு விஷயம் பண்றதுல ஒரு செலவாக போறது இல்ல. இன்னைக்கும் நீங்க எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு நல்லது பண்ணி பாருங்களேன். அது சிம்பிள். ஒரு குட் மார்னிங் சொல்றதுல இருந்து, உனக்கு ஏதாவது பேசணுமா என்கிட்ட பேசுன ஒரு கலிக்கு ரீச் அவுட் பண்றதுல இருந்து, வீட்டுக்கு வந்தா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ டயர்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் பண்றது வரைக்கும் இருக்கலாம். அன்பு மட்டும் நம்ம மத்தவங்களுக்கு காட்டி பழகிட்டோம்னா ஒரு அடிக்ஷன் ஆயிடும். அண்ட் அந்த அடிக்ஷன் என்னைக்குமே நல்லது மட்டும் தான் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. திங்க் அபவுட் இட்.